அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் மோஸ்ட்டாக எல்லோரும் ஸ்டார்டராக சூப்பு தாங்க ஆர்டர் பண்ணுவோம். அதே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இன்றைக்கி நாம் வீட்டிலையே ரொம்ப டெலிசியஸான சிக்கன் சூப் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேங்க. நீங்கள் கடைக்காரங்கிட்ட வாங்கும் போதையும் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. இந்த 1/4 கிலோ சிக்கனையும் நீல வாக்கில் பொடிசாக இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொடிசாக நீல வாக்கில் நறுக்கிட்டேங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கேரட் எடுத்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் நாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து ஒரு முட்டையை நான் உடைச்சி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாம் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ நான் குக்கர் எடுத்து இந்த கட் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் போட்டுடுறேங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய கேரட்டையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா ஒரு முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கர் வச்சு மூடி வச்சு ஒரு விசில் வச்சிடலாங்க. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கினதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இதோட சேர்த்து 2 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு 1 மினிட் கொதிக்கட்டுங்க. இப்போ 1 மினிட் ஆச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நாம் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சூப்போட அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை நான் இது மேலேயே புழிஞ்சு விட்டுறேங்க. இப்போ இந்த லெமனை புழிஞ்சாச்சுங்க. ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டெலிசியஸ் சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் தான் சிக்கன் சூப் சாப்பிடணும் இல்லைங்க. நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பு சூப்பராக வீட்டிலேயே கிடைச்சிரும். சூடாக நம்ம குடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது இந்த டைமில் நம்மளுக்கு இந்த சூப் எடுத்துக்கிறது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த டேஸ்ட்டே ரொம்ப டெலிசியஸாக இருக்குங்க. இந்த சிக்கன் சூப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோடு நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.